மரணத்திற்கு ஒருபோதும் பயப்பட மாட்டான். மரணம் என்பது எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்லை, அதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எனக்கென்று ஒரு மரணம் அல்லாஹ் விதித்து வைத்திருக்கிறான். அது எந்த நேரத்தில் எந்த வயதில் எந்த இடத்திலே நடக்கும் என்று எனக்கு தெரியாது, அவனுக்கு தெரியும். அந்த நேரத்தில் வரும். அதனால் அந்த மரணத்திற்காக வேண்டி நான் தயாராக இருக்கிறேன். வேற எதற்காக வேண்டி இல்லை, எவனுக்காக வேண்டி இந்த உலகத்தில் பயந்து வாழ்வதற்கு அவசியம் கிடையாது என்ற அடிப்படையிலே மரணத்தை நோக்கி இருப்பான். அல்லாஹ்வை அறிந்தவன். அல்லாஹ் அறியாதவன் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பயந்து பயந்து வாழ்வான். ஏதாவது நோய் வந்துருச்சுன்னா, ஆஹா நோய் வந்துருச்சு, என்ன ஆகுமோ ஏதாகுமோ, நம்ம ஆயிடுமோ. யாராவது உடல்நலம் சரியில்லாதவர்களை போய் சந்தித்து விட்டு வந்தாலும் கூட பயப்படுறான், நடுங்குறான். ஆஹா நமக்கு எது நோய் வந்துருமோ, நமக்கு ஏதோ ஆயிடுமோ, சீக்கிரமா நம்ம மூத்த ஆயிடுமோ, பயப்படுறான் மனுஷன். எதுக்கு பயப்படுவான்? அல்லாஹ் என்ன எழுதி வைத்திருக்கிறானோ அது நடக்கும். அது நீ எங்கேயா இருந்தாலும் சரி, நீ மிகப்பெரிய கோட்டையிலே நீ இருந்தாலும் சரி, இரும்பு கோட்டையிலே உள்ளே இருந்தாலும் சரி, மரணம் என்று இருந்தால் அது வந்துடும். எதற்காக வேண்டி பயப்படணும்? அது எதற்காக வேண்டி பயந்து நடுங்கி இந்த உலகத்தில் வாழணும்? மரணம் என்பது எந்த நேரத்திலும் நான் தயாராக இருக்கிறேன் என்ற அடிப்படையிலே யார் இருப்பான்? உண்மையான இறைவன் அல்லாஹ்வை அறிந்து புரிந்து வாழ்கிறானே, இந்த உலகத்திற்கு சாவுக்கும் மரணத்திற்கு பயப்படவே மாட்டான் அவன். அதே மாதிரி அல்லாஹ்வை அறிந்தவன் அவனுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வந்துச்சுன்னு அந்த சோதனை எல்லாம் அவன் துச்சமாக முடிப்பான். எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் சரி அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வான் அவன். அல்லாஹ்வை அறிந்தவன். அல்லாஹ்வை அறியாதவன், அல்லாஹ்வை புரியாதவன் அவனுடைய வாழ்க்கையிலே சிறிய ஒரு சங்கடங்கள், சிறிய ஒரு சோகம், சிறிய ஒரு பிரச்சனை, சிறிய ஒரு சோதனை வந்தாலும் அவன் அப்படியே துவண்டு போய் விடுவான். அல்லாஹ்வை அறியாதவன். அறிந்தவன் சோதனையா எது வந்தாலும் பரவாயில்லை. நபிமார்களுக்கு வராத சோதனையா, சகாபாக்களுக்கு வராத சோதனையா எனக்கு வந்திருக்கிறது? இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த சோதனையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை அதைய திராணிக்கக்கூடிய ஒரு சக்தி அவங்களுக்கு இருக்கும். அந்த திராணியை வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் தவிர வந்த சோதனை எப்படி என்ன செய்யறது ஏது செய்யறது என்று அந்த மாதிரி இருந்து விட மாட்டான் என்பதை அல்லாஹ் தஆலாவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். ஆக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களை அல்லாஹ் தஆலா திருமறையிலே நமக்கு நிறைய பெயர்களை சொல்லித் தருகிறான். அதையெல்லாம் நாம் படித்து அர் ரஹ்மான் என்றால் என்ன, அர் ரஹீம் என்றால் என்ன, மாலிக் என்றால் என்ன, அர் ரஸாக் என்றால் என்ன, ஜப்பார் என்றால் என்ன, முத்தகப்பீர் என்றால் என்ன, இப்படி 99 பெயர்களை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித் தருகிறானே. நம்முடைய சமுதாயத்திலே இந்த 99 பெயர்களை ஒரு தகடிலே எழுதி ஒரு அட்டையிலே எழுதி பள்ளிவாசலிலே தொங்க விடுவது, வீடுகளிலே தொங்க விடுவது, அல்லது கடைகளிலே தொங்க விடுகிறார்கள். தல்சுமாத்து என்று சொல்லக்கூடிய தகடுகளிலே 99 பெயர்களை எழுதி வீட்டுக்கு முன்னால, அதாவது நுழைந்தால் தெரிய வேண்டும், ஹாலில் மாற்றி விடுவார்கள். எதுக்கு? உள்ள சைத்தான் வரமாட்டான். அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று சொல்லக்கூடிய 99 அந்த திருநாமங்களை வீட்டிலே மாட்டி வைத்தான், சைத்தான் வரமாட்டான். அதே மாதிரி கடைகளிலே கடைக்கு அந்த ஜல்லாவுக்கு நேரா தொங்க விட்டால் நிறைய பரக்கத் கிடைக்கும், நிறைய லாபம் கிடைக்கும், நிறைய வியாபாரம் ஆகும். இந்த மாதிரி இந்த 99 பெயர்களை நம்முடைய சமுதாயம்